இங்க ஹீரோயின் பேர் இந்து. இந்துவோட கல்யாணத்துக்கு அன்னைக்கு அவன் தங்கச்சி வந்து அந்த மாப்பிள்ளையை இழுத்துட்டு ஓடுனதால இவங்க மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. இப்ப பல நாள் கழிச்சு இந்துக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்து தன் தங்கச்சியோட வாட்ஸ்அப் டிபி பார்க்குறாங்க. அவங்க 2 பேர் ஜோடியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. உனக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது. நீ தனியா தான் இருக்க போறன்றத பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினை கல்யாணத்துக்கு ரெடி பண்றாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க நீ கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு தான் இன்னொரு தங்கச்சி இல்லையே இந்த கல்யாணம் நின்னு போறதுக்குன்னு. ஃபிளாஷ்பேக்ல காட்டுறாங்க தங்கச்சி ஓடி போனதுக்கு அப்புறம் இந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. குடும்பத்துல இருக்கவங்களாம் சொந்தக்காரங்கிட்ட நீயே சொல்லி சமாளின்னு இந்து அனுப்பி விடுறாங்க மனசாட்சியே இல்லாம. இந்துவும் வெளியே போயிட்டு எங்க அம்மா உடம்பு சரியில்லை, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எங்க அம்மாவை நான் தான் பாத்துக்க போறேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ இந்துக்கு நடக்க போற கல்யாணத்தை காட்டுறாங்க. மாப்பிளோட வீட்ல இருந்து தம்பியும் தங்கச்சியும் நிறைய gift எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த கிஃப்ட்ல ஒரு பெரிய மீனும் இருக்கு. அந்த மீன் எடுத்து சமையலுக்கு கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. ஒரு பக்கம் இந்துக்கு நலங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சோகமாவே இருக்கா, ஏன்னா முன்னாடி மாதிரி கல்யாணம் இப்ப நிக்க கூடாதுன்னு. இப்போ இந்த மீனை காட்டுறாங்க. அந்த மீனை தச்சு வச்ச மாதிரி இருக்கு. உள்ள ஒரு பெரிய இலையும் இருக்கு. இதை பார்த்த உடனே இந்துவோட அப்பா மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து சமையல்காரரா இருக்காரு, அவர் புது டிஷ்ஷுக்காக அனுப்பியிருப்பாருன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த இந்து சமையல்காரனை தடுத்து அந்த இலையை மட்டும் எடுத்துட்டு போய் அவங்க பாட்டி கிட்ட காமிச்சு இது என்னன்னு கேட்கும் போது இது விஷ இலைன்னு பாட்டி சொன்ன உடனே அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. கல்யாணத்தை மறுபடியும் யாரும் நிறுத்த பாக்குறாங்கன்னு. இங்க இந்து கல்யாணம் பண்ணிக்கு போற மாப்பிள்ளை வீட்டை காட்டுறாங்க. அங்க பெரியமா பொண்ணு ஒருத்தங்க மனநலம் சரியில்லாம 2 பொம்மையை வச்சுக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிளோட அம்மா எல்லாரும் முன்னாடி ஸ்டிச் பண்ண மீன் அனுப்பின மேட்டரை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெரியமா பொண்ணோட கையில் ஒரு ஊசி இருக்கிறத பார்த்து நீ தான் இந்த மாதிரி பண்ணியான்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டைக்கு போகும்போது ஹீரோவோட தம்பி அதை பார்த்துட்டு அந்த ஊசியை ஸ்மெல் பண்ணி இதில் மீன் வாசனையே வரல, இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறான். இந்துவும் அவங்க வீட்டில் அந்த மீன்குள்ள இருந்த இலையை எடுத்து அவங்க அப்பா கிட்ட காமிச்சு யாரோ இந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொன்னவொன்னே அவங்க அப்பா நீ இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதமான்னும் போது நான் நிறுத்த மாட்டேன்ப்பா, யாரோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்கன்னு உங்ககிட்ட சொல்கிறேன்ப்பான்னு அவள் ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட தம்பியும் வீட்டு வேலைக்காரங்கிட்ட நம்ம வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் யாரும் உள்ளே வந்தாங்களான்னு கேட்கும்போது வேலைக்காரங்க சொல்கிறாங்க அப்படி இருந்தவங்கள தான் நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்களேன்னு, அது யாரும் நமக்கு இன்னும் தெரியல. அடுத்ததான் மாப்பிள்ளையும் காட்டுறாங்க. கல்யாணத்துக்காக இந்துவும் தூக்கிட்டு வராங்க. இந்துவும் வந்து மாப்பிள்ளை முதல் தடவை பார்க்குறான். ஆனால் மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு. அவரை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறா. அது யாருன்னா ஓடி போன இந்துவோட தங்கச்சி வீட்டுக்காரன். பக்கத்தில் இந்துவோட தங்கச்சியும் வந்து நிற்கிறா. அதை பார்த்த உடனே இந்துக்கு இன்னும் பயமா இருக்கு. இப்போ மாப்பிள்ளையும் இந்து நம்மளை பார்க்காம அவனை பார்த்துட்டு இருக்கானேன்னு சொல்லி முதல் தடவை இந்துவை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். இப்போ மண்ணால் பாதிக்கப்பட்ட ஹீரோவோட பெரியமா பொண்ணு சொல்றா இந்து ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, எக்காரணத்தை கொண்டு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருது. இந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறா தங்கச்சி அவங்க வீட்டுக்காரனையும் நீங்கள் தான் இன்வைட் பண்ணிக்கலான்னும் போது அம்மா தெரியலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்துவோட தங்கச்சி கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்து மாப்பிள்ளை கிட்ட நெருங்கி பழகிறா. அது அவனுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இப்போ இந்து அவர் ரூமில் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கா. அவரோட ஜன்னல் வழியாக பார்த்தா ஒருத்தவங்களோட நிழல் தெரியுது. யாருன்னு கேட்க அங்கே வந்து பதிலே வரல. இந்துக்கு ரொம்ப பயமாக இருக்கு. வெளியில இருக்க நிலையில இந்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்துவோட தங்கச்சி அந்த ரூமுக்கு வந்துடுறா. இந்து கேட்குறா உன கல்யாணத்துக்கே இன்வைட் பண்ணலையா, நீ எது இங்கே வந்தேன்னும் போது என் வீட்டுக்கு பத்திரிக்கை வந்துச்சு, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அவன் சண்டை போடுறா. மாப்பிள்ளை வீட்டில் குக்குன்னு சொல்லப்படுற அவங்க தங்கச்சி வீட்டுக்காரன் அங்கே இருக்க அவங்க பெரியமா பொண்ணுக்கிட்ட நைஸாக கிட்ட போகிறான். அப்போ அவங்க வீட்டில் இருக்க ஒரு குட்டி பொண்ணு அதை பார்த்துட்டு நீங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு துரத்தி விட்டுடுறா. இந்து அந்த நிழல் யாருன்னு பார்க்கறதுக்காக வீட்டுக்கு பின்னாடி போகிறாங்க. அப்போ மாப்பிள்ளையோட தம்பி அங்கே வந்துட்டு அன்னிங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது இந்துவோட காலில் ஏதோ குத்துது. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய ஊசி. இந்து அந்த ஊசி எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. அதில் மீன் வாசனை வருது. இதை வச்சு தான் அந்த மீனை தச்சிருக்காங்கன்னு இந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்த நாள் இந்துக்கு ஒரு கிஃப்ட் வருது. அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ஊசி இருக்கு. அந்த ஊசி ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. அதுலேயும் மீன் வாசனை வருது. இந்து ரொம்பவே குழப்பமாயிடுறாங்க. இந்துவோட தங்கச்சியை நான் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணலன்னு அவங்க அப்பா சொல்றாரு. இதை கேட்டோன்னே இந்துக்கு அப்பா அவளை யார் தான் இன்வைட் பண்ணியிருப்பான்னு ஒரே குழப்பத்தில் இருக்கு. இந்து அவங்க ரூமில் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தங்கச்சி வீட்டுக்காரன் டக்குன்னு உள்ளே வந்துட்டு நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லும் போது இந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை போங்கன்னு சொல்லிடுறா. அப்போ அவர் சொல்றாரு உங்கள் தங்கச்சி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டா, அவள் சரியான சைக்கோவா இருக்கா, எனக்கு பயமா இருக்குன்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ இந்துவோட தங்கச்சி அங்கே வந்துடுறா. உன் கல்யாணத்தை நிறுத்தினன்றதுக்காக என் புருஷனை இப்போ நீ திருட பார்க்குறியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு தான் புருஷனை இழுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுறா. இந்துவும் அவங்க கணவரும் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. வாசல்லே வச்சு அவங்களுக்கு சடங்குலாம் பண்ணுறாங்க. ஒரு தட்டில் பாலை ஊற்றிட்டு இதில் இந்துவை காலை வைக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்து காலில் அடிபட்டுருக்குன்றதுனால கட்டை அவுத்துட்டு அதில் காலை வைக்க போகிறாங்க. கால் பயங்கரமாக சுடுது. என்னன்னு பார்த்தா அந்த பால் கொதிக்க கொதிக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பால் கெட்டு போயும் இருக்குது. சுற்றி இருக்க எல்லாரும் என்ன அபசகுனமாக இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பெரியமா பொண்ணு வெளியே வந்து எல்லாரும் முன்னாடியும் கத்துறாங்க. நீ இங்கேருந்து ஓடி போயிருமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க, தப்பிச்சிருன்னு கத்தின உடனே இந்துவும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்துக்கு காலில் சூடுபட்டதுக்கப்புறம் புருஷனோட தங்கச்சி வந்து காலில் மருந்து வச்சுட்டு இருக்கும்போது கேட்குறா கத்துனது யாருன்னு. அவங்கள பற்றிலாம் நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு அவன் சொல்லிடுறா. இந்த பக்கம் வந்து மாப்பிள்ளையோட ஃபேமிலியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சூடான பால் எடுத்துகிட்டு வந்து வச்சது யாருன்னு சொல்லி மாப்பிள்ளையோட தம்பி சொல்கிறான் இது லம்போனியோட வேலையாக இருக்கணும் போது அவளை பற்றிலாம் இங்கே பேசாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயம் அந்த பெரியமா பொண்ணியை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாப்பிள்ளை சொல்கிறான் இவ்வளோ எவ்வளோ பண்ணி திருந்த மாட்டேங்கிறா, இவ்வளோ ரூமில் போட்டு அடைச்சிடலான்னு சொல்கிறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் இந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ வேலைக்காரி வந்து பார்த்த உடனே அந்த பால் எடுத்துகிட்டு வா, என்னுடைய மெட்டியை காணும்னு சொன்ன உடனே அவளும் பால் எடுத்துகிட்டு வரா. அந்த பாலில் யாரும் எலுமிச்சை பழத்தை கலந்து விட்டுருக்காங்க. அதனால தான் அந்த பாலும் கெட்டு போயிருக்கு.
நம்ம வீட்டுக்குள்ளே வரது அபசகுனம் மாதிரி யாராவது யோசிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு இந்து யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் அவன் தங்கச்சியோட வீட்டுக்காரன் ஒரு வாய்ஸ் நோட் அமைச்சிருக்கான். அதை வந்து ஹீரோவோட தம்பியை வந்து பார்த்துடுறான். இதை போய் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ கிட்ட சொன்ன உடனே அவனும் வந்து இந்து கிட்ட என்ன அவங்க கூட தொடர்பான்னு கேட்கும்போது இந்து அங்கேருந்து ஹர்ட் ஆகி போயிடுறா. இந்த மாதிரி அபசகுனமாக நடந்ததுனால அன்றைக்கி நைட்டு ஃபஸ்ட் நைட் வைக்காம இந்துவை வந்து புருஷனோட தங்கச்சி கூட தனியாக படுக்க வைக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு இவன் என்ன பண்ணுறான்னா யாருக்கும் தெரியாமல் எந்திரிச்சு அந்த பெரியமா பொண்ணை பார்க்கறதுக்காக போகிறா. அவங்கள தட்டி எழுப்பும் போது அவங்க இவங்களை பார்த்த உடனே யாரோ அவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரியே வந்து பயப்படுறாங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு எதுவும் நடந்திருக்குன்னு யோசிக்கிறா. இந்து போன கேப்பில் ஹீரோவோட தங்கச்சி கத்தின உடனே எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. தலைவனியை வச்சு அவங்கள யாரோ அமுக்கியிருக்காங்க. ஹீரோயின் திரும்பி வந்தோடனே நீ எங்கே போனான்னு கேட்குறாங்க. என்ன யாரோ துரத்திட்டு வந்தாங்க, அதனால தான் நான் அந்த பக்கம் போயிட்டேன்னு அவ சொல்கிறா. ஹீரோ இந்துவை சந்தேகப்படுறான். ஆனால் தங்கச்சி புருஷன் சொல்கிறான் இந்துவை கொல்றதுக்காக தான் யாராவது வந்திருக்கணும்னு. ஆனால் ஹீரோவோட தம்பி சொல்கிறான் இது எல்லாமே லம்போனியோட வேலையாக தான் இருக்குன்னு. ஆனால் இந்துக்கு அவங்க தங்கச்சி மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்துவோட தங்கச்சிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் பெரிய பிரச்சனை, அவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. இந்துவும் ஹீரோயின் தம்பிக்கிட்ட கேட்குறாங்க நேற்று நைட்டு பிரச்சனை எப்போ அந்த டிராயிங் ரூம்குள்ளே யாரோ நிற்கிற மாதிரி தெரிஞ்சது யாருன்னு கேட்கும்போது இவனு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ கிட்ட போயிட்டு நேற்று நீங்கள் ரூம்குள்ளே இருந்தது அண்ணி பார்த்துருக்காங்க, நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க என்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்களான்னு கேட்கும்போது அவன் சமாளிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்து வேலைக்காரிக்கிட்ட இந்த லபோனினா யாருன்னு கேட்குறாங்க. இந்த லபோனிக்கும் ஹீரோவோட தம்பிக்கும் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு டைமில் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிருப்பா. ஆனால் அவளுக்கு வேற ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இந்த வீட்டிலேருந்து அவளை துரத்தி விட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோவுக்கு இந்துவோட தங்கச்சி ஒரு லெட்டர் அமைச்சிருக்கேன், எங்கள் அக்காவை பற்றி உண்மை தெரியும்னா நீ நைட்டு ஃபங்க்ஷன் அப்போ பஸ்ஸுக்கிட்ட வாங்க அப்படின்னு. இவனும் நைட்டு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப அந்த பஸ்ஸுக்கிட்ட போகிறான். அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு பத்திரிக்கை இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்துவோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் பத்திரிக்கை. அதை பார்த்தவொன்னே டென்ஷன் ஆகி இந்துக்கிட்ட போய் சண்டை போடுறான். ஆல்ரெடி கல்யாணம் ஆன உடனே என் தலையில் கட்டி வச்சிட்டாங்களே, இது ஒரு கேவலமான குடும்பம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வந்து திட்டிட்டு போகிறான். இதை பார்த்த ஹீரோவோட தம்பி உள்ளே வந்து அந்த பத்திரிக்கையில் இருக்க கையெழுத்தை பார்க்குறான். பார்த்துட்டு இது லபோனியோட கையெழுத்துன்னு சொன்ன உடனே இந்துவும் ஷாக் ஆகி பார்க்குறா. ஹீரோவோட தம்பி இது லபானியோட கையெழுத்து தான் சொல்ல இந்து சந்தேகப்பட்டு அந்த கையெழுத்து அவங்க அம்மாவுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இது என்னோட தங்கச்சி கையெழுத்து தான் பார்த்து சொல்கிறாங்க. அந்த டைமில் ஹீரோட தம்பி லபானி நினச்சி மயங்கி ஹீரோயின் மேலேயே விழுந்துற. அப்போ ஹீரோ உள்ளே வந்து பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போயிடுறான். அந்த வீட்டில் லபானியோட அட்ரஸை இந்துக்கு யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் வேலைக்காரிக்கு போய் ஒரு ஐடியா கொடுக்குறா. உங்கள் புருஷனோட தம்பியோட ரூமில் தான் வந்து லபானியோட அட்ரஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் போய் எங்கே செக் பண்ணுங்கன்னு உடனே இவளும் போய் செக் பண்ணிட்டு அந்த அட்ரஸ் எடுத்துக்கிட்டு அவளை பார்க்கறதுக்காக கிளம்புறா. இந்து காரில் ஏற போகும்போது ஒரு பொண்ணு வந்துட்டு கடவுளோட வாத்தியமே சாத்தானோட வாத்தியம்னு சொன்ன உடனே நீ லபானியான்னு கேட்குறா. இவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த பொண்ணு அங்கேருந்து காணாமல் போயிடுறா. இந்து லபானியோட வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. வீடு பூட்டிருக்கு. பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க காலையிலேயே அவங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டே எங்கேயோ போனாங்க, எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது லபானி எங்கன்னு கேட்குறா. லபானி அவங்க மாமியார் வீட்டில் தானே இருக்கா, அவ போன மாதம் தான் வந்துட்டு போனான்னு உடனே இந்துக்கு ரொம்ப குழப்பமாயிருது. அதே டைமில் இந்துவோட தங்கச்சி வீட்டுக்கு வந்து ஹீரோவை நேரில் பார்த்து உங்களோட பொண்டாட்டி என்னோட புருஷனை தப்பா ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க, அவளை அடக்கி வைங்கன்னு சொல்லிட்டு போறா. இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகலையான்னு கேட்கும் போது இல்லைன்னு சொல்லிடுறா. அப்புறம் தம்பி கேட்குறான் இந்த மாதிரி நேற்று நைட்டு நீங்க இங்கே வந்தீங்களான்னு போது இல்லை நான் சண்டை போட்டு எங்கள் வீட்டில் இருந்தோன்னா அவன் சொல்லிட்டு போறா. அன்னைக்கு நைட்டு போலீஸ் இவங்க வீட்டுக்கு வராங்க. இது லபானியோட வீட்டான்னு கேட்குறாங்க. ஆமா என்ன விஷயம்னு கேட்கும் போது லபானி வந்து நேற்று நைட்டு ஒரு ஹாஸ்டலில் தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க, அதை சொல்ல தான் வந்திருக்கோன்னு மொத்த ஃபேமிலியும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. லபோனி இறந்த கேஸில் போலீஸ் விசாரிக்கிறாங்க. இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அதனால தான் வீட்டை விட்டு திறந்துட்டோன்னு ஃபேமிலி ஆளுங்க சொல்கிறாங்க. இந்த எங்கே இறந்து போனான்னு கேட்கும்போது பக்கத்துலேயே 5 நிமிஷத்தில் ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அங்கே தான் இறந்து போனான்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க வேலைக்காரிக்கு லபோனினா ரொம்ப பிடிக்கும், அதனால வளர்ந்துட்டு இருக்கா. இவ மூலயமா தான் இந்த மாதிரி நேற்று நைட்லாம் சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி அவளே எல்லாரும் சந்தேகப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இந்து கேட்குறா இந்த லபோனி சாகிறதுக்கு முன்னாடி என் ரூமில் வந்து என்ன எது கொல்ல பார்க்கணும் போது ஹீரோட தங்கச்சி புருஷன் சொல்கிறான் அவளோட புருஷன் அவளை துரத்தவே இல்லை, உங்கள் புருஷன் தானே துரத்தனா, அதனால தான் உங்களை கொல்ல பார்த்துருக்கான்னு சொல்கிறாங்க. லபோனியோட புருஷன் தனியாக நின்று அழுதுட்டு இருக்கான். இந்து போய் உனக்கு அவளை ரொம்ப பிடிக்குமான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறான். அதனால தான் உன்னோட ரூமில் எல்லா பொருளையும் வச்சிருக்கான்னு கேட்கும்போது நீங்கள் எல்லாம் மீறி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். வீட்டில் இருக்க மனநல சரியில்லாத பெரியமா பொண்ணோட சின்ன பொண்ணு பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கா அவங்க அம்மாக்காக. இந்து போய் ஹெல்ப் பண்ணி அதை கிளாஸ்ல ஊற்ற போகும்போது அந்த குட்டி பொண்ணு லெமனை கட் பண்ணுறா. இதை பார்த்த இந்து கேட்குறா அன்னைக்கு பாலில் லெமனை புழிஞ்சது நீ தானே போது ஆமாம் நான் தான் புழிஞ்சேன், எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் இந்த வீட்டுக்கு வரது பிடிக்கல, நீங்கள் நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்துக்கு எல்லாமே புரிஞ்சிடுது. இந்துக்கு ஹீரோவோட தம்பி தான் அந்த கொலையை பண்ணியிருப்பான்னு சந்தேகமாக இருக்குது. அந்த பொண்ணு சொன்ன கடவுள் வாத்தியம் தான் சாத்தானின் வாத்தியன்றதை கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறா. அது ஒரு பூ வருது, அந்த பூவை பற்றி ரிசர்ச் பண்ணலான்னு ஒரு லைப்ரரிக்கு போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த லைப்ரரியில் புக்கெல்லாம் மூட்டையில் போட்டு ஊசியில் வச்சு தச்சிக்கிட்டு இருக்காங்க. இது என்னன்னு கேட்கும் போது இது எல்லாமே உங்கள் ஃபேமிலியோட லைப்ரரி தான் சொன்ன உடனே இந்த ஃபேமிலியெலாம் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சந்தேகப்படுறா. ஹீரோவோட தம்பி போலீஸ் கிட்ட போய் லபானி சாவறதுக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் அமைச்சிருக்கான்னு சொல்லி அதை காட்டுறான். அப்போ போலீஸ் சொல்கிறாங்க அவள் வந்து தூக்கு போட்டு சாவலை, அவளை யாரோ கொண்டிருக்காங்க, தலைவனியை மூஞ்சிலே வச்சு அமைக்கிருக்காங்கன்னு உடனே அவனுக்கே ஷாக் ஆகுது. ஹீரோட தம்பி லபோனியை கொலை பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தில் வீட்டில் சொல்லிட்டு லபோனி வந்து அவங்க பெரியமா பொண்ணுக்கு தலைவாரி விடுற மாதிரி ஒரு பின்பத்தை அவன் பார்த்து அதை ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். அதே டைமில் இந்து கார் கிட்ட பார்த்த பொண்ணை ரோட்டில் பார்க்குறா. அவளை ஃபாலோ பண்ணி போகும்போது ஒரு ஹாஸ்டல் கிட்ட போய் மறைஞ்சிடறா. அந்த ஹாஸ்டலுக்குள்ள போய் பார்த்தா லபோனி அந்த ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருப்பா. அங்கே போய் விசாரிக்கும் போது லபோனியை ஒரு லைப்ரரியில் இருக்க ஆள் தான் இங்கே சேர்த்தாருன்னும் போது அந்த வயசானவரானு கேட்குறா. இல்லை அவரோட புருஷன் தான் சொன்ன உடனே இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோட தம்பி தானான்னு அவள் ஷாக் ஆகுறா.
போலீஸ் வீட்டில் வந்து எல்லாரும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், லபோனி வந்து என் தம்பிக்கிட்ட சண்டை போட்டா, நீ தானே என்ன இந்த மாதிரி பண்ண வச்சா, நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு காரணமே நீ தானேன்னு சண்டை போட்டிருக்கா. போலீஸ் கேட்குறாங்க, அவள் தப்பான ஊரில் வந்து ப்ரெக்னென்ட் நீங்கள் முதல்ல சொன்னீங்க, ஆனால் இப்போ வந்து உங்கள் தம்பி மேலே தான் பழி போட்டான்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இவன் ரொம்ப சந்தேகப்படுற ஆளாக இருந்தான், அதனால தான் வெளி உலகத்துக்கு போய் இந்த மாதிரி ஆளாக மாறிட்டா, ஒருவேளை அது கூட காரணமாக இருக்குன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஹீரோவோட தம்பியை விசாரிக்கும் போது அவன் சொல்கிறான், லபோனிக்கு வந்து கல்யாணம் முன்னாடியே ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தா, ஒருவேளை அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க தான் நான் சந்தேகப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு 6 மாதத்துக்கு வீட்லேயே இல்லை, லைப்ரரி ஓப்பன் பண்ணுற விஷயமா வெளியூர் சுற்றிட்டு இருந்தேன், அந்த டைம் தான் ப்ரெக்னென்ட் ஆனால் நான் சந்தேகப்பட்டேன்னு சொல்கிறான். இந்த ஹீரோவோட தம்பியை தனியாக கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு மீனுக்குள்ளே இலை வச்சு தச்சு அமிச்சது நீ தான், அந்த கோன் விஷயம் உன்னோட லைப்ரரியில் தான் நான் பார்த்தேன், அன்றைக்கி நைட் நான் நல்லா பார்த்தது லபோனி தான், நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்திருக்கீங்க, இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் கூட உங்கள் அண்ணனை பழி வாங்கணுன்றதுக்காக தான் அந்த பொண்ணை நீ இவ்வளோ நாள் இங்கே வீட்டுக்கு வர வச்சு அந்த ஹாஸ்டலையும் தங்க வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோவோட தம்பி சொல்கிறான், இவ்வளோ கண்டுபிடிச்ச நீங்கள் லபோனியை வந்து விஷம் வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு பூவிலேருந்து எடுத்த விஷம்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா இவ்வளோ ஒரு பூவை கண்டுபிடிச்சிருப்பா, அந்த பொண்ணு சொன்ன கடவுளோட வாத்தியம் தான் சாத்தானோட வாத்தியன்ற பூ அது. இந்துக்கு நைட்டு ஏதோ சத்தம் கேட்குது, என்ன நினச்சி போய் பார்த்தா பெரியமா பொண்ணு தலையில் அடி வாங்கி கீழே கிடக்குறாங்க, ஒரு நிழல் அந்த பக்கமாக போகுது. அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு தலையில் மருந்து வச்சுட்டு யார் உங்களை அடிச்சது, நீங்கள் எங்கேயும் போனீங்கன்னு கேட்கும்போது போலீஸ் தான் என்ன போக சொன்னாங்கன்னு திரும்பி அதையே சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் இந்துவை விசாரிக்கிறாங்க, லபோனி இறந்த நைட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்றதுனால உங்களுக்கு சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் வைக்கல, அதனால் நீங்கள் கிளம்புங்கன்னும் போது எனக்கே நிறைய கேள்வி இருக்குது, அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட வரேன்னு இந்து வந்துடுறாங்க. போலீஸ் வந்து பெரியமா பொண்ணை விசாரிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குன்னு கேட்கும்போது லபோனி செஞ்ச சாப்பாடு அதுதான் கல்யாணத்துலையும் போட்டாங்கன்ற போது ஒரு உண்மை தெரிய வருது. லபோனிக்கு வந்து அந்த கல்யாணத்தில் செஞ்ச சாப்பாடு தான் யாரோ எடுத்துகிட்டு போய் கொடுத்துருப்பாங்க, அதில் தான் விஷம் கலந்துருக்குன்னு சொல்லி ஹீரோயின்கிட்டையும் சொல்கிறாங்க. போலீஸ் சொல்கிறாரு, அந்த பெரியமா பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் தெளிவாக பேசுனீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்த வாங்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்து போய் ஹீரோட தம்பிக்கிட்ட நீ தானே லபோனி சாப்பாடில் விஷம் கலந்து கொடுத்ததுன்னு கேட்டேன், நான் தானே அவளை ஹாஸ்டலில் வச்சு பார்த்துட்டேன், நான் எதுக்கு விஷம் கலந்து என் பொண்டாட்டியே கொல்ல போகிறேன், அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுவேன்னு கேட்குறான். ஹீரோட பெரியமா பண்ண அவங்க அம்மா ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க, இந்தி போய் திட்டி நான் பாத்ரூமில் வச்சு குளிக்க வச்சுக்கிறேன்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. வேலைக்காரி விசாரணை முடிஞ்சு வந்ததும் ஹீரோட அம்மாவும் தங்கச்சியும் கூப்பிட்டு நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டியான்னு கேட்கும் போது இல்லை நான் எதையுமே சொல்லலன்னு சொல்கிறா. ஹீரோ அவங்க அம்மா சொன்ன மாதிரியே இந்துவை பிஸியாக வச்சுக்கணும்னு ரூம்குள்ளே போய் பார்த்தா பெரியமா பண்ணோட இந்து உட்காந்துருக்கா, அவளை வெளில போன்னு சொல்லும் போது இந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க, நீ என் கூட இல்லாமல் தம்பி கூட தானே இருந்த அப்படின்னு தப்பா பேசின உடனே இந்து டென்ஷனாக அவனை திட்டி வெளில அனுப்பிடுறாங்க. அவங்க அம்மா கிட்ட போய் ஹீரோ சொல்கிறான், இந்து லபோனி மாதிரி கிடையாது அப்படின்னும் போது நம்ம உண்மையெல்லாம் வெளியே வர போதுன்னு சொல்லி அவங்க அம்மாவும் பயப்படுறாங்க. இந்துவோட ரூமுக்கு ஹீரோட தங்கச்சி புருஷன் வரா, நீங்கள் தான் ஹைட்டாக இருக்கீங்க, அன்னைக்கு நைட்டு நீங்கள் தான் இவங்களை அட்டாக் பண்ணீங்களான்னு கேட்கும் போது அவங்க பக்கத்திலே ஒரு பெட்டி இருக்குது, அந்த பெட்டியில் ஏஞ்சல்னு ஒரு பேர் இருக்குது, அதை பார்த்த உடனே கார்கிட்ட இருந்த பொண்ணு கடவுளோட வாத்தியம் தான் சாத்தானோட வாத்தியம்னு சொன்னது இந்துக்கு ஞாபகம் வருது. லபோனி தூக்கில் தொங்குற மாதிரியும் குடும்பம் எல்லாம் உட்காந்து பார்க்குற மாதிரியும் ஹீரோ கனவு வருது, அவன் கத்திக்கிட்டு இருக்கான், அவங்க அம்மா வந்துட்டு என் பிள்ளைய இங்கே படுக்க வச்சிருக்காள்னு இந்துவை திட்டிகிட்டு இருக்காங்க. அதே டைம் இந்து கிட்ட ஹீரோட தங்கச்சி புருஷன் சொல்கிறான், நைட்டு நான் மட்டும் எந்திரிக்கிறது இல்லை, உன் புருஷன் கூட தான் எந்திரிக்கிறான், அவன் கூட இந்த பொண்ணை அட்டாக் பண்ணிக்கலாம்லன்னு சொன்ன உடனே இவளுக்கு டவுட் வருது. சத்தம் கேட்டு இந்து வந்து பார்த்தா ஹீரோ வந்து லபோனி அவன் கண்ணுக்கு தெரியிற மாதிரி எல்லாரையும் பார்த்து திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அங்கே இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கும் போது ஹீரோயின் அதை க்ளீன் பண்ணுறா. கீழே விழுந்ததுல ஹீரோ பிடிச்ச சிகரெட்டோட தூள்லாம் இருக்குது, அதில் வித்தியாசமான ஸ்மெல்லு வந்தவொடனே ஹீரோயின் சந்தேகப்படுறாங்க. ஹீரோட தம்பி சொல்கிறான், நான் லபோனிக்கு வந்து வீட்டில் தான் இறுதி காரியம் பண்ண போகிறேன்னும் போது வீட்டில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அவன் போய் இந்து கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது நான் பண்ணுறேன்னு அவளும் சொல்கிறா. காரியத்துக்கு லபோனியோட ஃபோட்டோவை ஹீரோட தங்கச்சி புருஷன் ஃப்ரேம் போட்டு எடுத்துகிட்டு வரான். ஹீரோயின் போயிட்டு காரியமே இப்போ தான் நடக்குது, உனக்கு எப்படி தெரிஞ்சு நீ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன்னு கேட்கும்போது நீங்கள் மட்டும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல, நான் ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு அவனும் சொல்கிறான். இந்து போய் ஹீரோ கிட்ட சொல்கிறான், நீங்கள் லபோனிக்கு ஏதோ பண்ணியிருக்கீங்க, அந்த குற்ற உணர்ச்சியில் தான் உங்களுக்கு அந்த உருவம்லாம் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னும் போது அவன் எதுவுமே பேசாமல் சமாளிச்சுட்டு போயிடுறான். அடுத்த நாள் லபோனி காரியம் நடந்துட்டு இருக்கு, யாருமே இல்லை, இந்து மட்டும் தான் அங்கே நிற்கிறா. திடீர்னு அங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, வீட்டில் இருக்க எல்லாரும் போய் பார்த்தா அங்கே ஹீரோ தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்கான். யார்கிட்ட பேசுறீங்கன்னு கேட்கும்போது இங்கே தான் இவ்வளோ பேர் இருக்காங்களேன்னு சொல்கிறான், நாங்கள் யாருமே இல்லை. இந்த மாதிரி ஆன உடனே இந்துவும் கடைக்கு போய் அவங்க புருஷன் வாங்குற சிகரெட்டை வாங்கி ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவர் பிடிக்கிற சிகரெட்டும் இதுவும் வேறு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது, இவங்களுக்கு இன்னும் டவுட் அதிகமாகுது. காரியம் நடந்துட்டு இருக்கும்போது வீட்டு வேலைக்காரி எல்லாருமே சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. எல்லாரும் போய் பார்த்தா ஒரு பூசணிக்காக்குள்ள நிறைய விஷ விதை இருக்குது, இந்த குடும்பத்தையே கொல்றதுக்கு யாரோ உள்ள வச்ச மாதிரி இருக்கு. லபோனி உயிரோடு இருக்கும்போது அவளோட புருஷன் அவன் எங்கே போனாலும் தனியாகவே விட மாட்டான், ஃபோனில் பேசினா கூட யார்கிட்ட பேசுகிறேன்னு தான் கேட்டுகிட்டே இருப்பான்னு சொல்லி வீட்டு வேலைக்காரி இந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் அவனும் அங்கே வந்துடுறான். என்ன பேசுறீங்கன்னு கேட்கும் போது இவங்க ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சிடுறாங்க. இந்த ஹீரோ கிட்ட போயிட்டு நீங்கள் வேலைக்கே போகாமல் வீட்லேயே இருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் வீட்டில் தான் இருப்பேன், ஏன் உனக்கு அது பிடிக்கலையான்னு கேட்கும்போது இல்லை நீங்கள் லபோனியை வந்து அவங்க புருஷன் எப்படி ட்ரீட் பண்ணாலும் என்னையும் அதே மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்கன்னும் போது இவ கையில் இருக்க சிகரெட்டை வாங்கி ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. இவளுக்கு ஆல்ரெடி அந்த டவுட் இருந்தது, இந்த ஸ்மெல்லு வேற மாதிரி தான் இருக்குது. இந்துக்கு அவளோட தங்கச்சி ஃபோன் பண்ணி என்ன ஒரு பொண்ணு மீட் பண்ணா, அந்த பொண்ணுக்கு உதட்டுக்கு மேலே மச்சம் இருந்தது, அந்த பொண்ணு சொன்னா நீ டவுட் பண்றது எல்லாமே கரெக்ட் தான், நீ இன்னும் தீவிரமா அதை டவுட் பண்ண ஆரம்பி, அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி பிசினஸ் நீ டேக் ஓவர் பண்ணிக்கோ, அந்த பொண்ணு உனக்கு தெரியுமான்னு கேட்கும் போது இந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறா.
நைட்டு ஹீரோ தூங்குறத ஹீரோட தங்கச்சி புருஷன் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்கான். இந்து பார்த்ததும் அவன் சொல்கிறான், நான் வந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும் தான் இங்கே வந்து இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அந்த டைமில் அவனோட ஒய்ஃப் அங்கே வந்துடுறா. அவள் இந்துவை பார்த்து, நீ ஆல்ரெடி எங்கள் அண்ணன் தானே கல்யாணம் பண்ணியிருக்கா, இப்போ என் புருஷனை பிக்கப் பண்ண பார்க்குறியான்னு கேட்கும்போது இந்து அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ திடீர்னு எந்திரிச்சு கத்துறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டில் மனநலம் சரியில்லாமல் இருக்க பெரியமா பொண்ணோட ஒரு குட்டி பொண்ணு இருந்தாலும் அவன் என்ன கொலை பண்ண வரான்னு சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து அவர் அமைதிப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. டாக்டர் கிட்ட எதையுமே சொல்ல மாட்டாரு. ஆனால் தனியாக தான் தம்பி கிட்ட எனக்கு நிறைய விஷயம்லாம் தெரியுதுன்னு சொல்லி பயப்படுறாரு. அன்னைக்கு குடும்பத்தில் இருக்கவங்களாம் சேர்ந்து பேசுறாங்க. அவன் தனியாக படுத்திருக்கிறதுனால இந்த மாதிரி ஆகுது, இந்துவும் கூட சேர்ந்து படுக்கணும், நீ பொண்டாட்டி தானேன்னு சொல்லி அவகிட்ட பேசுறாங்க. அப்போ ஹீரோட தம்பியும் போய் பேசினோன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு, நீங்க தான் பார்த்துக்கணும்னா இவளும் ஒத்துக்கிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்க போறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் புக்கு படிச்சுட்டே தூங்கிடுறாங்க. திடீர்னு அவங்க புருஷன் எந்திரிச்சு இவங்கள பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இவங்க கிட்ட போய் மூக்கில் கை வச்சு பார்த்தா மூச்சு இல்லை. அவர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இந்துவோட கணவர் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போயிருக்காருன்னு தம்பிக்காரன் சொல்லும் போது இவன் நம்ப மாட்டேங்கிறா. இல்லை அவர் பிடிச்ச சிகரெட் எடுத்துருவா, நான் விசாரணை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவர் பாடி கிட்ட இவ போகலான்னு பார்க்கும்போது அவங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்க பக்கத்துலேயே. இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும், போலீஸுக்கு ஃபோன் பண்ண போகிறேன்னு சொல்லும் போது போலீஸுக்கும் ஃபோன் பண்ண விட மாட்டாங்க. இந்து கூப்பிடாமலே போலீஸ் அங்கே வந்திருப்பாங்க. ஹீரோட தம்பி தான் ஃபோன் பண்ணி வர வச்சுருந்துருப்பான். அவங்க போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க, அவர் பிடிச்ச சிகரெட்டில் எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்னும் போது சரி நாங்கள் பண்ணுறோன்னு போலீஸும் ஒத்துக்கிறாங்க. இந்து போலீஸ் கிட்ட சொல்றாங்க, வீட்டில் பூசணிக்கால விஷம் வச்சது நான் தான், இந்த வீட்டில் இருக்கவங்கலாம் உண்மையை ஒத்துப்பாங்க, லபோனியை கொண்டது இவங்க தான், அதெல்லாம் கடைசி வரைக்கும் யாருமே ஒத்துக்கலன்னு சொல்றாங்க. டெத்துக்கு இந்துவோட அப்பா அம்மா வராங்க. இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட தங்கச்சி சொல்றா, நீங்க இனிமேல் வீட்டில் இருக்கவனா கிளம்புங்கன்னும் போது இந்து நான் இங்கேருந்து போக மாட்டேன், இருக்கிற மர்மத்தில் நான் கண்டுபிடிச்சிட்டு தான் போவேன்னு சொல்லி அங்கேயே இருக்காங்க. இந்துவோட தங்கச்சியும் வந்துடுறாங்க. நான் நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சாபம் விட்டேன், அதெல்லாம் இப்போ பழிச்சிருச்சுக்கா, நான் மனசார எதுவுமே பண்ணல, என்ன மன்னிச்சிருன்னு சொன்ன உடனே இந்துவும் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்துவோட தங்கச்சி சொல்றாங்க, அந்த உதட்டுக்கு மேலே மச்ச வச்ச பொண்ணு என் வீட்டுக்கு வந்து எப்படியோ அட்ரஸை கரெக்டாக கண்டுபிடிச்சா, ஒருவேளை அவ தான் உன்னோட கல்யாணத்தோட பத்திரிகையை எனக்கு அனுப்பிச்சிருப்பா, இது பின்னாடி எல்லாத்துக்குமே அவ தான் இருந்திருப்பா, நீ யோசிச்சு பாருன்னு சொல்றாங்க. அப்பதான் இந்துக்கு ஞாபகம் வருது, இந்த மச்ச வச்ச பொண்ணு ஒரு தடவை லபோனிய வீட்டுக்கு வந்து பார்த்ததா அந்த வீட்டு வேலைக்காரி இந்து கிட்ட சொல்லியிருப்பா. தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டில் யாரோ ஒரு தங்கச்சி எல்லாத்தையுமே ஒட்டு நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லபோனியோட காரியம் பண்ணும்போது நிறைய பொருள் வாங்குறதுக்காக பேப்பரில் எழுதி வச்சிருப்பான். அந்த கையெழுத்தை காட்டுங்கன்னு கேட்கும் போது அவன் காட்ட மாட்டான்னு சொல்லிடுவான். இந்துக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை இந்த பத்திரிகையில் இருக்க கையெழுத்தும் அதுவும் ஒன்றா இருக்குமோன்னு. ரூமுக்குள்ள ஹீரோவோட தம்பி உட்காந்துருக்கான். அவன் சொல்றான், இப்போ உங்க புருஷன் இறந்துட்டாரு, நீங்க வந்து இவரோட கொலையை வந்து கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க, லபோனி கொலையெல்லாம் வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே இந்துக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. இந்து கிட்ட அந்த பெரியமா பொண்ணோட குட்டி பொண்ணு வந்து எங்க அப்பா எல்லாம் டெவில்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும் போது தான் இந்துக்கு ஞாபகம் வருது, அந்த பெரியமா பொண்ணோட விளையாட்டு பாக்ஸ்ல ஏஞ்சல்னு போட்டிருக்கு, இப்போ இவர் எல்லாருமே டெவில்னு சொல்றாங்க, இதுல ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு. அடுத்த நாள் போலீஸ் வந்து சொல்றாங்க, ஹீரோ வந்து விஷம் வச்சு தான் செத்து போயிருக்காரு, ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹாலுசினேஷன் வந்துலாம் இறந்து போயிருக்காரு, அந்த சிகரெட் எடுத்துட்டு வாங்கன்னு உடனே தேடி பார்க்குறாங்க. அந்த சிகரெட்டை காணும். ஹீரோயின் கடையில் வாங்கின சிகரெட் எடுத்துட்டு வராங்க. ஆனால் அதுலேயும் அதே ஸ்மெல் வருது, யாரோ சிகரெட்டாக இப்போ மாற்றி வச்சிருக்காங்க. இந்துவோட கை ரேகை அதில் பதினொன்றதுக்காக யாரோ மாற்றி வச்ச மாதிரி இருக்கு. இந்துக்கு சந்தேகப்பட்டு ஹீரோட தம்பிக்கிட்ட போய் நீ தான் நேற்று ரூமில் இருந்த, நீ தான் மாற்றி வச்சான்னு கேட்கும் போது இல்லை நிறைய பேர் அந்த ரூமுக்கு போயிட்டு வராங்க, நீ என்ன மட்டும் இப்படி சந்தேகப்பட முடியும்னு அவன் சமாளிச்சிடுறான். எதுவாக இருந்தாலும் லேப்ல இருந்து ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலான்னு போலீஸ் சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோவோட தங்கச்சி அங்கே வந்து இந்துவை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க, இங்கே இருக்க தேவையில்லைன்னும் போது போலீஸ் சொல்றாங்க, இது உங்க குடும்ப விவகாரம், இதுக்குள்ள நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்து கிட்ட போலீஸ் சொல்றாங்க, உங்களோட பேக்ல ஹீரோவோட சிகரெட்டோட துகள்லாம் இருக்கு, அதனால நீங்களும் எங்க சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்து அதுக்கப்புறம் வேலைக்காரியை கூப்பிட்டு எப்படியாவது அந்த தம்பிக்காரனோட கையெழுத்து இருக்கிற மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வா, அதை வச்சு நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. இந்து ஹீரோவோட தம்பி கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீ கல்யாணத்தில் யாரெல்லாம் இல்லையோ அந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டோன்னா அவங்க தான் வந்து லபோனியை கொண்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லும் போது இவன் போய் அந்த ஃபோட்டோ எடுத்தவங்களை நேரில் பார்த்து ஒரு காப்பி மட்டும் தான் என்கிட்ட இருக்கணும், மிச்சம் எல்லாத்தையும் டெல் பண்ணிடுன்னு சொல்லி காசை கொடுத்துட்டு வந்துடுறான். வேலைக்காரி கொண்டு வந்த ஹீரோட தம்பி கையெழுத்தும் அந்த பத்திரிகையில் இருந்த கையெழுத்தும் ஒன்னா செட் ஆகலன்னு ஹீரோயின் குழப்பத்தில் இருக்காங்க. இந்து போய் ஹீரோவோட பெரியப்பாவை பார்த்து இந்த பெரியமா பொண்ணுகிட்ட டெவில் பாக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது யாருடையதுன்னு கேட்கும் போது ஹீரோட அப்பா அதுன்னு அவர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டோட பிசினஸை பற்றிலாம் இந்து கேட்கும் போது அவர் சொல்றாரு, இந்த பிசினஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ணுறதுக்காக ஹீரோட தங்கச்சி புருஷன் ரொம்ப நாளாக துடிச்சிக்கிட்டு இருக்கான், இன்னும் பிசினஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு செக்ரட்டரி பொண்ணு இருந்தால் அவகிட்ட கேளு, அவளுக்கு வந்து உதட்டு மேலே மச்சம் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. இந்த செக்ரட்டரி பொண்ணு தான் இவ்வளோ நாள் இந்துக்கு மர்மமாகவே இருந்தது, இவளுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி இந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட தம்பி கையெழுத்த அந்த வேலைக்காரி எடுத்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருது. இந்துவை நேரில் பார்த்து நான் உங்களை தான் இந்த கொலை வழக்கை நீங்கள் விசாரிக்காதீங்கன்னு சொன்னேன்ல, எதுக்கு நீங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும் போது எனக்கு உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, நீ என்னை யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்கிற தடயத்தெல்லாம் நீ அழிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் சொல்கிறா. அவன் சொல்கிறான், நான் லபோனியெல்லாம் கொள்ளல, அவன் புருஷனை யார் கொண்டது நீ முதல்ல கண்டுபிடி, இன்னொரு தடவை அந்த வேலைக்காரியை ரூமுக்கு அமிச்சானா நான் அவன் மேலே திருடி பட்டம் கட்டி அவளை ஜெயிலுக்கு அமுச்சு விட்டுருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போகிறான். இந்துக்கு பெரியமா பொண்ணோட குட்டி பொண்ணு டெவில்னு சொல்லிட்டு சுற்றுறது ஞாபகம் வருது. இந்த வேலைக்காரி கிட்ட போய் கேட்குறான், இந்த பெரியமா பொண்ணோட வீட்டுக்காரரும் அவரோட சொந்தக்காரங்களாம் எங்கே இருக்காங்க, அவங்க அட்ரஸை கொடுன்னு. ஹீரோட அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திடணும்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஹீரோட தம்பி வீட்டு ஃபுல்லாக தேடி பார்க்குறான். அப்போ அந்த குட்டி பொண்ணு வந்து சொல்கிறா டெவில போய் பார்க்க போகிறான்னு, அதாவது அவங்க அப்பாவை போய் பார்க்க போயிருக்கான்னு.
இந்துவும் அந்த பெரியம்மா பொண்ணோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போய் விசாரிக்க போறாங்க. ஆனா அவர்கிட்ட பேச முடியல. அவரோட தம்பி கீழே இருந்துகிட்டே அண்ணனோட வாழ்க்கை அழிச்சிட்டாங்க, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டி வெளில அனுப்பி விட்டுறாரு. ஹீரோட தம்பி அங்க வந்து இந்துவை பிடிச்சி திட்டி விட்டுறான். இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரிக்கு நீயே அட்ரஸ் கொடுத்தேன்னு சொல்லி அவளையும் திட்டி விட்டு போயிடுறான். இந்துவை பார்க்கறதுக்காக புக் கடையில இருந்து ஒரு ஆள் வந்து அவர் சொல்றாரு, நீங்க தானே லபோனி சாவறதுக்கு முன்னாடி நம்ம கடையில வந்து இந்த விஷ செடி எல்லாம் பத்தி புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு லபோனி சாவல அப்படின்னு. ஆனா இந்துவா அவங்க கல்யாணத்துக்கு அந்த மீன்குள்ள இலை வச்சு வந்திருக்கோம்ல, அதை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக தான் அங்க போயிருந்திருப்பாங்க. இந்த டைம்ல போலீஸ் அங்க வந்துட்டு இந்து மேல சந்தேகப்பட்டு இவங்க மேல இன்னும் விசாரிக்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க. போலீஸ் சொல்றாங்க அந்த சிகரெட் துள்ள எந்த கைரேகையும் இல்ல, கொலகாரன் வந்து கிளவுஸ் யூஸ் பண்ணிருப்பான்னு. இந்துக்கு இவங்க பார்க்க போன பெரியம்மா பொண்ணோட ஹஸ்பண்ட் ஃபோன் பண்றாரு. நீங்க எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்கன்னு கேட்கும் போது உங்க பொண்ணு விஷயமா தான் பார்க்க வந்தேன்னு சொல்லும் போது, இல்ல அந்த வீட்டுல இருக்க பொண்ணு என் பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்ணிடுறாரு. போலீஸ் சொல்றாங்க அந்த உதடு மேல மச்சம் இருக்க செக்ரட்டரி பொண்ணுக்கும் ஹீரோவோட தம்பிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் கூட ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொன்ன உடனே ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு கேட்கறா, இந்த வீட்டுல உங்க பெரியம்மா பொண்ணுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்குல்ல, அதோட அப்பா யாருன்னு கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இது எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டு இருந்த ஹீரோட தங்கச்சி ஷாக் ஆகி அந்த பெரியம்மா பொண்ணு கிட்ட போயிட்டு அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா. இந்து என்னால தடுக்க முடியல, நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்கும் போது அந்த பெரியம்மா பொண்ணு சொல்றாங்க, அவங்க பெரியம்மா பொண்ணு சொல்றாங்க இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தா அவ செத்து போயிடுவா, அவ சாவறதுக்கு முன்னாடி எப்படியாவது இங்க இருந்து அவளை அனுப்பி ஆகணும்னு. இந்து பயந்து போன ஹீரோட தங்கச்சி கிட்ட ரூம் கிட்ட நின்று பேசிட்டு இருக்கும் போது பின்னாடியே பெரியம்மா பொண்ணு வந்து தலையிலேயே அடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் போலீஸ் விசாரிக்கும் போது என்ன யார் அடிச்சதுன்னு எனக்கு தெரியல, நான் மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்து ஹீரோவோட தங்கச்சி கிட்ட சொல்றாங்க, அந்த பெட்டி சத்தத்தை வச்சு என்ன அடிச்சது யாருன்னு எனக்கு தெரியும், நீங்க 2 பேரும் தான் சேர்ந்து பண்ணிருக்கீங்க, இந்த வீட்டுல நடக்கிற எல்லா மர்மத்துக்கும் எனக்கு பதில் தெரிஞ்சாகணும்னு கேக்குறாங்க. ஹீரோவோட தங்கச்சி சொல்றா, நீங்க வீட்டுக்கு வரது எங்களுக்கு பிடிக்கல, உங்க வீட்டுக்கு மீன் தச்சு அமைச்சது நான் தான், பால் எடுத்துட்டு வந்து சூடா வச்சதும் நான் தான், அது மட்டும் இல்லாம என் குடும்பத்தோட ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்க, அதை தடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்றா. ஹீரோனோட தங்கச்சிக்கு பத்திரிக்கை அமைச்சது இவே இல்லைன்னு சொல்லிடுறா, நீ நைட்டு வந்த நிலையிலும் இவங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடுறா. ஆனா குடும்பத்தோட ரகசியம் மட்டும் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறா. அப்ப ஹீரோட தம்பி அங்க வந்துடுறான். இந்தோட தங்கச்சிக்கு அவன் தான் பத்திரிக்கை அமைச்சவன் தெரிய வந்துருது. அவன் ஒரிஜினல் கழுத்தையும் பாத்துறான். இந்த வேலைக்காரி தான் அவனுக்கு உடந்தையா இருந்திருக்கா. ஏன் இப்படி பண்ண இந்து கேட்கும் போது எங்க அண்ணன் பழி வாங்கணும் தான் இப்படி பண்ண, லபோனி அவனால தான் வீட்டை விட்டு வெளியே போனா, கடைசி வரைக்கும் அவனை பழி வாங்கணும்னு நினைச்சா, ஆனா அவனை கொல்லணும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லிடுறான். ஒரு சத்தம் கேக்குது வீட்டு நடுவில். அந்த வாதத்துக்கு மேல மச்சம் வச்சு செக்ரட்டரி பொண்ணு இறந்து கிடக்குறா. லபோனி யார் கொண்டது, அவங்க அண்ணன் யார் கொண்டது, இந்த பொண்ணை யார் கொண்டதுன்னு சொல்லாமலே சீசன் 2 முடிச்சிட்டாங்க. இந்த சீசன் 3 இது வரைக்கும் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆச்சுன்னு நம்ம சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்றேன்.